பேரன்பு கொண்ட தமிழ் உறவுகளே, குட்டி தமிழ் ஹெல்த் 360 ஆரோக்கிய வணக்கம். வாழ்வோம், வாழ வைப்போம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூசணிக்காயை உணவில் சேர்ப்பதால் உண்டாகும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். பூசணிக்காய்க்கு வெண்பூசணி, கல்யாண பூசணி என்ற பெயர்களும் உள்ளது. காய்கறி வகைகளில் ஒன்றுதான் இது. இதை சமைத்து நரம்பை பற்றிய நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்புண், மேகவேட்டை, பிரமேக நோய் ஆகியவை உள்ளவர்களுக்கு நோயின் தீவிரம் குறையும், உடல் சூட்டை தணிக்கும், சிறுநீர் வியாதிகளை நீக்கும். சதாகாலமும் உடல் வலியில் இருப்பவர்கள் பூசணிக்காயை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டால் உடல் வலி தீரும். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தினசரி பூசணிக்காயை சேர்த்து சமைத்து உணவை கொடுக்க புத்தி சுவாதீனம் படிப்படியாக மாறி நல்ல நிலைமைக்கு திரும்புவார்கள். மருத்துவத்தில் பூசணிக்காயின் கதுப்பு, நீர் விதை ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. நுரையீரல் நோய், இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி, நீரிழிவு, தீராத தாகம், வாந்தி, தலை சுற்றல் நீக்க பயன்படுகிறது. இரத்த சுத்திக்கும், இரத்த கசிவு நீங்கவும், வலிப்பு நோய் சீராகவும், குடலில் உள்ள நாடாப்புழுக்கள் வெளியேறவும், சிறுநீரக நோய்கள், இரத்தம் கலந்த சிறுநீர் வெளியேறுதல், பெண்களின் வெள்ளைப்போக்கு நீக்கவும் வெண்பூசணி பயன்படுத்தப்படுகிறது. வெண்பூசணிக்காயின் சாறு 30 மில்லி அளவு எடுத்து ஒரு தேக்கரண்டி சேர்த்து சாப்பிட்டால் இதய பலவீனம் நீங்கும், இரத்த சுத்தியாகும். பூசணிக்காயை சாறை தயாரித்து தினசரி 30 மில்லி அளவு சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து இருமல், நெஞ்சு சளி குணமாகும். நீரிழிவு நோய் கட்டுப்படும், அதிக தாக்கத்தை குறைக்கும். உடம்பின் எந்த பாகத்திலாவது இரத்த கசிவு ஏற்பட்டால் இரத்த கசிவை நிறுத்திவிடும். பூசணிக்காய் சாறு 120 மில்லி அளவு தயாரித்து ஒரு தேக்கரண்டி தேனும் தேவையான அளவு சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் ஏற்படும் நோய்கள் நிவர்த்தியாகும். சிறுநீரில் ஏற்படும் இரத்தம் சீழ்கலந்த சிறுநீர் வெளியேறுதல் நின்றுவிடும். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களைக்கான குட்டி தமிழ் ஹெல்த் 360 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.